ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சவுண்ட் கார்டு வாங்கியிருந்தேன். நெட்டில் சர்ச் பண்ணும்போது எல்லாமே வந்து ரேட் அதிகமாக இருந்தது. பிராண்டட் வைஸில் எதுவுமே இல்லை, எல்லாமே லோக்கலாக இருக்குது. ஒரே ப்ராடக்ட்டு வித்தியாசமான பேரில் இருக்குது. இது வந்து ஆடியோ அரே அப்படின்ற ஒரு கம்பெனியோடது. இது அரௌண்ட் எவ்வளோ வந்ததுன்னா அமேசானில் 2700 கிட்ட வந்தது. ஏன் நான் இதை வாங்கினேன் அப்படின்னா, இது ஒரு கம்பெனியாகவும் இருக்குது, அதே சமயம் நமக்கு வாரண்டி கிடைக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான ரெக்கார்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நல்ல ஆடியோ இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் மைக்கு. இந்த மைக்கில் நம்ம ரெக்கார்டிங் பண்ணால் தான் நம்மளோட வாய்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 48 வோல்ட் பேந்தம் பவர்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் இந்த மைக் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து 1800 mAh பேட்ரி இருக்குது. இதில் வந்து நமக்கு பவர் தேவையில்லை, பவர் யூஸ் பண்ணணும். பவர் இல்லைனாலும் பேட்டரியில் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பேட்ரி இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை டேரெக்டாக ஆன் பண்ணலாம். இதில் பவர் பட்டன் இருக்குது, இதை நான் ஆன் பண்ணுறேன். ப்ளூடூத் இருக்குது. அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொன்ன அந்த 48 வோல்ட் பேந்தம் பவர் இருக்குது. இதை வச்சு ஒரு சாங்கை ரெக்கார்டிங் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. யூஎஸ்பி வழியாக வந்து ஆடியோ வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நம்ம அந்த ஆக்ஸ் வழியாக ரெக்கார்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நாய்ஸ் வரும், எர்த் நாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஹியர்ஃபோனுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது, அப்புறம் இந்த ஹெட்ஃபோன் தனியாக ஒரு அவுட்புட் இருக்குது. அப்புறம் இந்த மைக்கு போக 2 எக்ஸ்ட்ரா கண்டென்சர் மைக்குன்னு சொல்லிட்டு இல்லை 2 போர்ட் இருக்குது. ஓகேயா? ஸோ நான் இது வரைக்கும் இது மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் செட் பண்ணி உங்களுக்கு நான் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளாரிட்டி காமிக்கிறேன். இப்போ இதில் பேட்ரி இருக்கிறதுனால இதில் நான் பவர் ப்ளக் பண்ணல. ஸோ யூஎஸ்பி மட்டும் நான் போட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம். மைக்குக்கு ஒரு XLR கேபிள் வச்சுருக்கேன், இதையும் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணணும். முக்கியமாக வந்து இந்த 48 வோல்ட் பேந்தம் பவர் இதை நான் ஆன் பண்ண உடனே நான் இதில் வால்யூம் வைக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த சிக்னலில் அந்த வேவ்ஸ் தெரியும். ஹலோ செக். ஓகேயா? இப்போ நமக்கு இதில் சிக்னல் வருது. கல்வாரி சிலுவை மீதிலே ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்கோ அது கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோ பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ.